மௌனம் பழகுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மௌனம் பழகுங்கிறது இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டு அதான் 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க திரும்பவும் அப்படிங்கும்போது பெரிய விஷயம். அது வந்து ஒரு இந்த குறிப்பிட்ட நேரம் காலை 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கணுங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தூரம் நீங்கள் கடைப்பிடிச்சி பேசாமல் இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நீங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. நீங்கள் டாப் டு பாட்டம் அவர் நம்ம சொல்லும்போது இந்த தவம் பண்ணும்போதுலாம் என்ன அது இங்கிருந்து உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி வந்து அப்படியே இறங்கி 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 கீழே வர்றதும் கீழே இருந்து ஒவ்வொருதும் போகிறதும் அந்த சக்கரா 7 சக்கராவும் நீங்கள் பார்த்து உணர்ந்தீங்கன்னா தெரியும். 7 சக்கரா ஒவ்வொரு சக்கராவும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண 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 நான் காலையில் ஏஞ்சி அதான் முதல் வேலையாக அதான் பண்ணணும். சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்கரமும் அவர் சொல்லும்போது இறங்கி 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 வந்து கீழே மறுபடியும் கீழே இருந்து மேலே போய் அங்கே இருக்கும்போது அந்த 3வது கண் இங்கே பூர்வ மத்தியில் நம்ம 3வது கண் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க. அதுக்கு தான் சொல்லுவோம், நீங்கள் சாமி ஆடிட்டு இருக்கு பார்ப்பீங்க புருவத்தை மத்தியில் ஒரு அழுத்த சாமி ஆடுறது நின்று நம்ம நிறைய இடத்துல சாமி ஆடிட்டே இருப்பாங்க, நம்மளோட வேடிக்கை பார்த்துட்டு அவங்க நிறுத்தணும்னா ஒரே வழி புருவ மத்தியில் போய் ஒரு அழுத்த அழுத்தணும் ஆட்டோமேட்டிக். ஏன்னா அந்த 3வது கண் நீங்கள் அழுத்தி முடிஞ்சு வச்சு ஆட்டம் அது படம் அத்தனை இந்த மாதிரி இந்த இருக்கிற இந்த மௌனம் அப்படிங்கிறத விட இந்த மௌனத்தில் ஒரு தவம். வெறும் மௌனமாகிறது வேற, நம்ம உட்காந்து பேசாமல் இருக்கிறது மௌனம் இல்லை. பேசாமல் இருக்கிறது வந்து சைலண்டாக நீங்கள் கூட எழுத வேணாம், பேச வேணாம், சிலேட் எழுதலாம், நோட் புக் அமைதியாக இருந்தால் இப்போ நீங்கள் அவங்களாம் அதான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மௌனம் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தவம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவங்களுக்கு அந்த 8 பேரும் 10 பேரும் வந்து அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் அந்த வகையில் நம்மெல்லாம் கொடுத்து வச்சோம். ஏன்னா அது ஒரு ப்ளஸ், பெரிய ப்ளஸ். ஏன்னா எப்படி இந்த தவம் வந்து 5 தவம் கட்டிங்க கேள்விப்பட்டேன். 5மே வந்து ஒவ்வொரு கேப் விட்டு கேப் கேப்பில் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ கோடி பட்டி கொடுத்தாலும் யாரும் சொல்லித்தர. ஏன்னா எல்லாமே பணமாக போயிடுச்சு. எதை தொட்டாலும் பணம் பணம் பணம். ஆனால் இங்கே எல்லாமே உங்களுக்கு இந்த மௌனத்திலே இந்த தவத்தை கொண்டு வந்து எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி எல்லா தவத்தையும் சொல்லி கொடுத்து இப்போ வந்து இப்போ என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போகிறதா பெரிய மாற்றம். இது வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அது ஆஃப்லைனில் வந்தவங்களும் சரி, ஆன்லைன் வந்தவங்களும் சரி, 2 லைனில் இருக்கிறவங்களுக்கு இன்றையோட உங்களுடைய ப்ராப்ளம், அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு. என்னுடைய மெசேஜ் கூட இன்றைக்கே நேற்று போட்டது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இனி வர காலம் வரல. அப்படி தான் இன்றைக்கி இன்றைய மெசேஜ் நேற்று மெசேஜ் தெரியும் நான் போடுறேன். அது எதுன்னா இந்த இங்கே வந்து நீ உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பார்த்துட்டு ஸ்ரீராம் பேசும் அதான் முடியும். உங்கள் பிரச்சனைகள் இன்னும் இது இல்லை. இப்போ நீங்கள் போகும்போது எல்லாத்தையும் கட்டி விட்டு தான், அதாவது எப்படி பிளாங்காக தான் நம்ம போகணும். அப்போ தான் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்ற முடியும். நீங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடணும். மனப்பாரம் போகிறதையும் இறக்கி வச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே பிளாங்காக. இப்போ பிளாங்காக இருக்கும்போது என்னென்னா எது பாசிட்டிவ் எனர்ஜி அதை நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரணும். இப்போ நீங்கள் போகும்போது நம்ம பேசணும். இந்த இது நம்ம அசைப்பட்டுக்கிட்டே போகும்போது நான் என்ன பண்ணுவோம், போகும்போது பேசுவேன் ஸ்ரீராம் நீங்கள் என்னதான் பண்ணுறாரு போனார். இப்போ அதே மாதிரி அவர் சொல்லும்போது நான் உங்களை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், யார் என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு இதெல்லாம் படிக்கும்போது சரி இந்த அசைவுகள்லாம் எங்கே இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இப்படி இருக்குது. அவங்க எழுதாமல் இருக்காங்க. சரி இது சொல்கிறாங்க, இது சொல்லலை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்ளம் இல்லாத மனுஷங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் இவர்கிட்ட வந்த பிற்பாடு எல்லாம் பசுமாயிடுச்சு. இன்னைக்கு ஆகிப்போச்சு. நீ நேற்று வரைக்கும் காலையில் 7:59 வரைக்கும் இருந்த மழை போல் இருந்த பிரச்சனை இப்போ 5 மணிக்கு எல்லாருக்கும் பசுமாயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆக்டிவாக இருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நம்மளா நினச்சிக்கிட்டாதான் பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை தான். எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. அதுக்கு மூல காரணம் ஸ்ரீராம். அதனால இப்படி ஒரு குருவா இவர் அமைஞ்சிருக்கிறாருங்கிறது, இவர் எத்தனை தவம் பண்ணியிருந்தா இதை அவரைய அவருக்குள்ள ஏற்றி அது வந்து யாந்தட்ட இன்னும் ஐயகம் பெருகுங்கிறதுனா அதெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் அதை தகுந்தடிச்சுட்டே இருக்காங்க. அப்போலாம் என்ன மாதிரி நீங்களும் உருவாங்க, என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படுங்கன்னு அவர் சொல்லலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதை அவர் வந்திருக்கிறார். மேலே ஏறினார், இறங்கினார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவுடைய அருளால் அவர் ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துச்சார். இனி இவருக்கு இறக்கமும் இல்லை, இனி இறக்கமே இல்லை இவருக்கு. இதுலேருந்து இன்னும் மேலே போகணுங்கிறது கூட அவசியம். இதுலேயே அவர் ஸ்டடியாக போயிட்டு இருந்தாலும்
அதுவே அது நிரந்தரம். அதான் அது. அதனால் அது இப்போ அவர் பெற்றதை வந்து எல்லாரும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அந்த வழியிலேயே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோவர் தான் நம்ம நான் ஒன்றும் பண்ணணும். அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அவர் சொல்கிறத கேட்டால் போகணும். அவர் ஃபாலோ பண்ணணும்னா அவர் பின்னாடியே நம்ம போகணுங்கிற அர்த்தம் இல்லை. அவர் எங்கே போனாலும் நம்ம கூடயே போகணுங்கிறது அர்த்தம் இல்லை. சொல்கிறது கேட்டால் போதும். அதுதான் ஃபாலோ. அது பண்ணிட்டு இருந்தாவே எல்லாரும் நல்லா இருக்கும். அதுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ண போகிறோம். ஆக நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் கடந்து போகும். அதனால் அது என்ன நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி சொல்கிறேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்ட கல்யாண் சாருக்கும் நன்றி சொல்கிறேன். மற்றும் சகோதர சகோதரி அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 10 மணி நேரம் மௌனம். நான் 10 மணி நேரம் மௌனத்தை விட 11 மணி நேரம் பேசினார் குரு. எனக்கு அதுதான் பெரிய இதுவாக இருந்தது. யாருமே ஒரு டயர்டு ஆகாமல், ஒரு சோர்வாகாமல், முகத்தில் கொஞ்சம் கூட அந்த இது எதுவுமே தெரியாமல் 10 மணி நேரம் மௌனம் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த இது எதுவுமே தெரியாமல் குரு அவ்வளோ 11 மணி நேரம் அவர் எனர்ஜி எடுத்து பேசிக்கினே இருக்கிறார். கொஞ்சம் கூட கேப் விடல. தியானம் பண்ணும் போதும் பேசினே இருந்தார். விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது அதுதான். தியானம் பண்ணும் போதும் அவர் ஸ்பீச் நிறுத்தவே இல்லை, ஸ்டாப் பண்ணவே இல்லை, எங்கேயுமே தொடர்ச்சியாக நடந்துனே இருக்கு. இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, 7 வருடம் ஆச்சு, மறுபடியும் நான் இது வரைக்கும் மௌனம் இருந்ததே இல்லை. திருப்பி அதே மனசை பிடிச்சி இழுத்து இங்கே கட்டி போட்டு வச்சுக்கிறாரு ஒரு 10 மணி நேரம். அது எப்படின்னா, கோழி தான் முட்டைகளை வந்து அடை காக்கிற மாதிரி இங்கே இருக்கிற 18 பேரும் குரு அப்படியே அடை காத்துக்கிறாரு. அந்த மனசை அப்படியே அடை காத்து அதை குஞ்சு பொறிச்சு எடுக்கணும். அந்த மனசு தெளிவாக வெளியே விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் எல்லார் கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டாரு. ஏன்னா வெளியே எத்தணும் நம்ம மனசை, நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு வெளியே வரணுமே. அதுதானே இந்த பயிற்சிக்கான கிளைமேக்ஸே அதுதான். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அது வெளியே எடுத்துன்னு வரணும். என் பேப்பர் படிக்கலை, ஆனால் அவங்க ஏதும் தான் நானே எழுதிடுவேன். ஒன்று மட்டும் தான் மாறுதலாக எழுதியிருப்பாரு, யாருமே இருக்காது. அதனால் நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றாரு. அதுக்கு 11 மணி நேரம் ஆயிடுச்சு. இது 3 நாள் தவம். குரு ஸ்பீச்சில் கொடுக்கும்போது சொன்னார், மினிமம் 3 நாளாச்சும் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு அந்த மனசை ஃபுல்லாக ஓட விடணும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள், அதுக்கப்புறம் இன்னொரு நாள். இதை 30 நாள் வந்து வேதத்திரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குரு. இந்த ஸ்பீச்சிலே சொல்கிறாரு. ஆனால் அதை என்ன பண்ணுறாருன்னா, இந்த 10 மணி நேரத்தில் 3 ஹவராக டிவைட் பண்ணுறாரு. அதை 3 மணி நேரமாக டிவைட் பண்ணிவிட்டு அது பிரகாரம் எடுத்துன்னு வர்றாரு நம்மளை. கடைசியாக வந்து எல்லார்கிட்டையும் அந்த கேதர் பண்ணிவிட்டு அவங்கவுங்க அதை படிக்கிறாரு. படிச்சுட்டு அதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் என்னன்னா, அந்த அடை காத்த முட்டைகள் எல்லாமே வந்து குஞ்சாக பொறிச்சு எல்லாமே செழிப்பாக வெளியே வந்துருக்கு. அதாவது மனசு வந்து தெளிவாக இருக்குது. நான் அப்படி பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். என்னன்னா, எல்லோரும் மனசு வந்து எந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ லைட்டை போட்டோன்னே எப்படி வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியுதோ அந்த மாதிரி வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சி இதே மாதிரி தொடர்ச்சியாக குரு ஆல்ரெடி சொல்லினே இருக்கிறாரு. இந்த இடத்துல பண்ணாமல் இன்னும் மண்டபத்தில் பண்ணணும், இதை விரிவாக்கம் பண்ணணும். 1 நாள்ன்றது 2 நாள் ஆகணும், 2 நாள்ன்றது 3 நாள் ஆகணும் அப்படின்ட்டு விரிவாக்கம் செஞ்சுனே போனார். இதை இன்னொன்று நுட்பமான கவனிங்கன்னா, வரும்போதே ராஜ்சர் கேட்டார், இல்லை நாங்கள் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது தயாராகிடுறாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. எல்லாருமே தயாராகிட்டு தான் சார் கூட சொன்னார். இப்போ அதுக்கு உண்டான இது வந்து அந்த சக்கராவை வந்து நான் நோட் பண்ணினே இருக்கிறேன் அப்படின்றது. அப்படின்னா இங்கேருந்து வரும்போதே தயாராகி வரணும். அந்த தகவல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ நாங்கள் எப்படின்னா அதே மாதிரி தான் நாங்களாம் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. நைட்டு பழம் தான் சாப்பிட்டோம் 2 பேருமே. இரவு உணவுக்கு சிம்பிளாக எடுத்துன்னு ஒரு பழத்தோடு முடிச்சுட்டு வருவோம். ஏன்னா மௌனத்தில் கலந்துக்கிறோம், அது கூட கலந்து போனோம் அப்படின்றதுக்காக. இந்த நிகழ்வு வந்து ஏன்னா ஆல்ரெடி குரு சொல்லினே இருக்கிறதால அது பிரகாரம் நாங்களாம் நடக்கிறோம். அது பிரகாரம் எங்களுக்கு என்னன்னா பதிய வைக்குதா இல்லை தகவலை வந்து கொடுக்குறாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அவரும் அதே தான் சொன்னார், நாங்களும் அதை தான் செஞ்சோம். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கட்டத்தில் அதை தான் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா இங்கே வரத்துக்கு முன்னாடி இதை மறுபடியும் 7 வருடமாக தள்ளாமல் குரு அவருக்கு 1 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப தாழ்மையாக ஒரு இந்த வள்ளலார் மண்டபம் வந்து பக்கத்துலேயே கிடச்சிருக்கு அழகாக. அதில் வந்து
இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறணும் என்று இந்த நேரத்தில் விண்ணப்பத்தை வச்சு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே துணை, குருவுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நித்தியபடி என்ன அண்ணாவுக்கு தெரியும். பொதுவாகவே நித்தியபடி அதிகப்படியான ஒர்க் இருந்தால் கூட இன்றைக்கி அது அவருடைய அனுகிரகம் தான் நினைக்கிறேன். பாபாவோடைய அனுகிரகம், குருவோடைய ஆசீர்வாதம். டெய்லி வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஃபோனால தான் இப்போ அதிக பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஃபோன் தான். இன்றைக்கி ஃபுல்லாக நான் காத்தாலேருந்து பேசாமல் இருந்தது இன்றைக்கி ஒரு நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி வீட்டில் பேசாமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஃபோன் தான். இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஃபோனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வருது. என்ன சொல்கிறது, அது வீட்டில் மட்டும் இல்லை. இப்போ நான் வெளியில் ஹோமத்துக்கு வெளியில் ஏதாவது பூஜைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஜாதகம் பார்க்க வர சமயத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம், அண்ணா சொல்கிற மாதிரி பரிகாரமாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி, அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஜைகள்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்களுக்கு திருப்தி ஆகிறாங்க. இருந்தால் கூட அந்த நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அவங்க நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள், அது குரு இவரோட திருவாயிலேருந்து நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே உட்காந்துரும் இல்லையா, அது பெரிய வைப்ரேஷனாக இருந்தது எனக்கு. அது காத்தால கிட்டத்தட்ட இன்னும் 9 மணி நேரம் இப்போ தான் நான் பேசியிருக்கேன். அதே ஃபர்ஸ்ட் அந்த ஆன்லைன் அந்த மேடம் சொன்ன மாதிரி என்னோட வாய்ஸே எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. டெய்லி மந்திரங்கள் சொல்லி இல்லாட்டி வீட்டில் அவங்களோட சண்டை போட்டு, சண்டை இல்லை, அது குடும்பத்தினர் அது மாதிரி வரக்கூடிய இதுதான் சச்சரவுகள் தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாகவே காத்தாலேருந்து நம்ம பேசாமல் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அது வாரத்துக்கு என்னைக்கு எனக்கு ஒர்க் இல்லையோ இல்லாத சமயத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி மௌன விரதமாக ஃபுல் டே. இப்போ காத்தாலேருந்து 10 மணி நேரம் இருந்தோம். அந்த 24 மணி நேரமும் ஃபுல்லாக இருந்தால் அது இன்னும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதுக்கு குருவோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும். பாபாவோட அனுகிரகத்தால் அது மாதிரி கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்கு குருவுக்கு என்னோட நமஸ்காரம். வந்த எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தவறாக பேசியிருந்தா சமைக்கணும். சரிங்க. நான் முதல்ல இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன் இங்கே இந்த இடத்துல. எப்படி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு மௌனம் எங்கேயும் நான் பார்த்ததில்லை, நான் இருந்ததும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு ஒரு குருவோட அனுகிரகம் இருந்ததுனால எனக்கு கிடச்சிது. எப்படி சொல்ல போனால், என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அடுத்த வாரத்தில். அதனால கொஞ்சம் அந்த வேலை இருக்கிறதுனால அகஸ்டின் ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன் வர முடியாது அப்படின்னு இருந்தேன். ஆனால் எப்படியோ வாங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது குருவோடைய மெசேஜ் ஒன்று எனக்கு கிடைச்சிது. அது எப்படி கிடைக்கும்ன்றது குருக்கும் எனக்கும் ஒரு இது. அது மூலியமாக எனக்கு கிடைச்சிது. வா அப்படின்னாரு. அது மூலியமாக வந்தேன், இப்போ இருந்தேன். இதில் என்ன அனுபவம் கிடைச்சதுன்னா, நான் இங்கே இல்லை, உடம்பு இல்லை, உடம்பு மட்டும் இருந்தால் ஆத்மா எங்கேயோ வெளியே போனது மட்டும் நான் உணர்ந்தேன். வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இப்போ பேசுறது கூட அது எப்படின்னா, நானாக பேசுகிறேன்னான்னு கூட தெரியல. என்னோட குரலும் என்னுடைய புதுசாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு உணர்வாக இருக்குது. ஆனால் நான் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. இந்த இருந்த 10 மணி நேரமும் அங்கே உட்கார்ந்தது என்னுடைய சரீரம், என்னுடைய ஆன்மா இங்கே இல்லைன்றது நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு தியானத்துலேயும் வெளியே போகிறதும் அங்கங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முழுமையாக உணர்ந்தது நான் அனுபவிக்கிறேன். இந்த தியானம் மறுபடியும் ஒரு 6 மாதமோ ஒரு 3 மாதமோ ஒரு முறைக்கு பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். இதன் மூலிமா எல்லாருக்கும் ஒரு ஆத்மா வெளிப்படுறதுக்கு ஒரு என்ன சொல்றது தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற எப்படி சொல்றது, எல்லாருக்கும் குரு தான் காரணம். நான் இப்போ கூட அதில் எழுதி கொடுத்தது ஒரே விஷயம் தான் கேட்டேன்னா, அது இன்னும் படிக்கல. அவர் கேட்டது சாய்பாபா சொல்லுவார், என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயத்தைய சொல்லுவார் அடிக்கடிக்கு. அது மட்டும் தான் கேட்டிருக்கேன். வேற எதுவும் நீங்கள் கேட்டது அத்தனையும் நான் எதுவும் கேட்கல. இது கேட்டது யாரும் இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லுவார் அடிக்கடிக்கு. அந்த விஷயத்த மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஏன்னா வந்தது அதுக்கு தான். மற்றபடி இது பொண்ணு, பொருள், கார், பங்களா
அது கூட வரப்போகிறது இல்லைன்றது நான் 20 வயசுலேயே அதை நான் உணர்ந்ததுனால 20 வருஷமாக குருவை தேடினேன். அது குருவோட தேடல் வந்து 23 எனக்கு கிடைச்சிது. 2023 இந்த 2 வருஷமாக 1 வருஷமாக இவர் கூட பயணிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோட பயணிக்கிறேன். அது நான் கேட்ட ஒரே ஒரு விட அது மட்டும்தான், இலக்கை அடைவது. அது குரு அருள் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட முடிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தனம் அகஸ்டின். நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு தவம்னாலே என்னன்னா உணர்தல். அது உணர்றோம், ஓகே. அது உணர்றத உள்வாங்குறோம், ஓகே. அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு குரு தான். இப்போ 10 மணி நேரம் பேசுகிறாங்க, அவங்க நல்லா உள்வாங்குறாங்க, பயன்படுத்துகிறாங்க. நம்ம அவரோட லெவலுக்கு வர முடியாது. ஆனால் நம்மளோட லெவலுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி இருக்கிற தவத்தின் மூலமாகவும் குருவோட சற்சங்கத்தின் மூலமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம்னாலே தவத்தை நம்ம வந்து அடைஞ்சிடலாம். ஆன்மீகத்துக்கு வந்து அடைஞ்சிடலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2வது வாட்டி மௌனம் வந்து அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது அண்ணா மற்றவங்களாம் எழுதுன மாதிரி நானும் அடிஷ்னல் ஷீட் நிறையா வாங்கி தான் எழுதிட்டு இருந்தேன். பத்தவே இல்லை, இன்னொரு அடிஷ்னல் ஷீட் வாங்கி தான் எழுதினேன். ஆனால் தவத்தின் மூலயமா எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது என்னால் அது உணர்ந்துக்க முடிஞ்சுது. இப்போ கூட ஆசைகள்னு சொல்லும்போது எனக்கு லாஸ்ட்டாக ஒரு வருஷமாக என்ன ஆசைகள் இருந்ததுன்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வாடகை வீட்டுக்கு போனேன். அதை மட்டும் ஒரு 3-4 மாதமாக சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரு சொந்த வீடு கட்டணும்ன்ட்டு. அதை தான் ஆசையாகவே எழுதினேன். அப்புறம் வந்து எதிர்பார்க்கறது கவலைன்றதே இப்போ எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று வரதா செய்யும். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அந்த டைம் இந்த ப்ரெசென்ட்ல இருக்கும்போது ஃபியூச்சரை நினைச்சோ பாஸ்ட்டை நினைச்சோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ரெசென்ட்டை நம்ம அனுபவிக்க முடியாதுன்றது குரு மூலயமா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லை. எது வந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவத்தை எனக்கு எங்கள் குரு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த குருவுக்கு மிக்க நன்றி. நாங்களும் வந்து கலந்துக்கிட்டோம். எங்களை மாதிரி இன்னும் பல பேர் வந்து கலந்துக்கணும். இது வந்து ஆத்ம ஞானிகளாக என்னோட வேண்டுகோள். நம்மளோட சாய் தியானாலயால இருக்கிற மற்ற மக்களும் இதில் கலந்துக்கணும். ஆன்லைன் மூலயமாவும் சரி, இல்லை ஐயா மாதிரி தொலைதூரத்துலேருந்து இதில் கலந்துக்கணும், நேரடியாக வரா மாதிரி வந்து கண்டிப்பாக கலந்துக்கிட்டா அது அவங்களுக்கு தான் நல்லது, குருவுக்கு இல்லை, தனக்கு நல்லது. மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. நண்பர்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பழக்கம். அவர் அவங்க ஒரு இதுக்கு பவனத்துக்கு போனேன், வரீங்களான்னாரு. இல்லைங்க, நான் வீட்டில் கேட்டு தான் சொல்லலாம், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வீட்டில். நான் மண்டேலேருந்து ஈவினிங் சனிக்கிழமை வேலை செய்கிறேன், சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருப்போம், விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி இவர் தான் கூப்பிட்டுருக்காரு, தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரியும், சொன்ன கூப்பிட்டுருக்காரு மௌனத்துக்கு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காரு, அவர் எங்கேயும் கூப்பிடாதீங்க, அவர் வரமாட்டார் அப்படின்னு விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க. மற்றபடி நான் நைட்டு காலையிலே 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். நைட்டு 8 மணிக்கு கிளம்பி நெக்ஸ்ட் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறது. சண்டே அப்படின்னா நான் சாப்பிட்டு மத்தியானம் ரெஸ்ட், சண்டேனா ரெஸ்ட்டு, சாப்பிட்டு தூங்குவேன். டிவி பார்த்தா கூட தூக்கம் வந்துடும். ஆனால் ஐயா பேச்சை கேட்டு எனக்கு தூக்கமே வரல. நீ அது பெரிய ஆனந்தம். உண்மையாக தான். சண்டேனா தூங்கினா தான் எனக்கு சண்டே மாதிரி தெரியும். ஆனால் இங்கே வந்து இந்த சார் பேச்சை கேட்டு, ஐயா பேச்சை கேட்டு எனக்கு தூக்கமே வரல. நீ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அவ்வளோதான். அதே உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா ஆரம்பத்தில் எல்லா பேரும் சொல்லிட்டீங்க, எல்லாமே பாயிண்ட்லாம் பேசி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, குரு வந்து சொல்கிறது என்னன்னா மௌனத்தை எப்படி கடைப்பிடிச்சிங்கன்றது இப்போ எனக்கு தெரியாது. நான் பண்ணது கிடையாது, எனக்கு தெரிஞ்சதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மௌனம்னா என்ன அப்படின்றதான் என்னுடைய அகராதியிலே இருக்கும். மௌனம் அகராதியாக இருக்கும். அகராதியாக தான் இருப்போம். வடிவேல் சொல்வார் தெரியுமா, டே நீ 1 hour சும்மா இருந்து பாடுறா, நீ 1 hour சும்மா இருந்து பாடுறா, அப்போ தெரியும் ஒருத்தர் சும்மா இருக்கிற வழி. நீ சும்மா இருக்கிறது பெருசாக சொன்னேன்னு. அந்த மாதிரி இப்போ அனுபவிக்கும் போது அந்த மாதிரி நான் நினைக்கல.
அனுபவிச்சோம், ஆனந்தமாக அனுபவிச்சோம். அடுத்து என்ன போகுது, அடுத்து என்ன பேச போறாரு குரு, அடுத்து என்ன 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 இன்னைக்கு என்ன இருக்குன்றத இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்கும். நம்ம மூவி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டோரி நல்லா போயிட்டு இருக்கும். இந்த ஸ்டோரி அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன போகுன்ற மாதிரி ஒரு ஆர்வமாக தான் தூண்டுச்ச ஒழிய பேச்சு சொன்னேன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க மாதங்கி பாலாஜி கூட, முடிஞ்சிங்க நீங்க பேச்சு அந்த இதுக்கே போகணும், அந்த இது ரெகுலாரிட்டியாக்கு வர முடியல. அப்படியே அந்த கை ஜாடையிலாம் சொல்லிகிட்டே இருந்தோம் ஒழிய குரு சொல்றத அப்படியே பின்பற்றிட்டே இருக்கும் போது அதில் கிடைக்கிற ஆனந்தத்தை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன், முழுசா அனுபவிக்கிறேன். ஏன்னா என் மனைவிட்டு குரு சொன்ன மாதிரி படிச்சார் இல்லையா, என் மனைவிட்ட ரொம்ப நான் மனசு விட்டு சொல்ல மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்களா, அவங்கள நான் கொஞ்சம் குறைச்சி எடை போடுவேன். புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா, நம்ம சொல்ற பக்குவம். இப்ப குருட்ட வந்ததுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒரு மேலோட்டமா ஒன்று சொல்லும் போது அந்த கோடை எடுத்துக்கிறாங்க. ஓ இது இங்கதான் சொல்ல வர்றாருன்றதை இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்போ சமீப காலமா அவங்களும் ஓரளவு அஃபிஷியலும் பர்சனல்லையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய அவங்க கத்துட்டு இருக்காங்க. நானும் கத்துட்டு தான் இருக்கேன். நானும் ஒன்றும் பெருசாக தான் கதைக்கிறேன். என் லைஃப்ல எனக்கு ஒரு கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கு. நான் வந்து 13 வயசுல குரு சொல்ற மாதிரியே 13 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அம்மா வேணாம் அப்பா வேணாண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வெளியூர்களுக்கு போனனால ஓரளவு கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கு. அனுபவங்கள்னா குரு மாதிரி அனுபவங்கள் அந்த இதில் கம்பேர் பண்ணக்கூடாது. அவரு தியானத்துல போனார், நான் அகராதியில போனேன், வேற ஒன்றும் கிடையாது. சேட்டையில போனேன் உள்ள. அவர் தியான வழியில பிடிச்சி உள்ள போயிட்டாரு, நான் கொஞ்சம் வழி மாறி போயிட்டேன். அந்த வழி மாறி போனதுல ஒரு கட்டங்கள்ல எனக்கு பழங்கினதுல முக்கியமான ஆள்னா அகஸ்டின். இந்த வழியை காட்டுக்கலாம், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். கிண்டல் அடிச்சுட்டே தான் தெரியுவேன் எப்பயுமே. எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கிறது, நக்கல் பண்றது, ஏதாவது சேட்டை பண்றது, இந்த குறும்பு வசனம் பண்றது, இந்த வேலையை யாரையும் எல்லாத்தையும் மட்டம் தட்டுறது, இந்த வேலை என் ஹேபிட் என்கிட்ட இருக்கு, கம்பல்சரி இருந்துச்சு. இப்போ குருட்டு வந்ததுலேருந்து அதை அப்படியே ரிவர்ஸ்ல யோசிக்கிறேன். இதே ஒருத்தர் நம்மளோட ஹையா இருக்கிற நம்மளை மட்டம் தட்டும் போது எப்படி இருக்கும் நம்ம மனநிலை? அப்போ நம்ம மட்டம் தட்டினோம் பூரா என்ன மனநிலையில இருந்திருப்பான், அவனை நம்ம எவ்வளோலாம் பாதிச்சிருப்போம் அப்படின்றதையும் குருட்ட வந்த பிறகுதான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை கற்றுக் கொடுத்தது அவர் தானே இல்லையா? அதை சொல்லிதான் அவனை ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்கிறாம விடக்கூடாது. இந்த மாதிரி இன்னைக்கு தியானத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன். தியானம் பண்ணும் போது நிறைய கத்துக்கிட்டேன். அதனால என் பொண்டாட்டின்னு சொல்லுங்க, என் துணைவியார்கிட்ட, ஏன்னா மதுரை பஸ் அப்பப்ப டக்குன்னு எட்டி பார்த்துருது. என் துணைவியார்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இதை நான் அவங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்காம விட்டுருக்கேன். ஒரு இடத்துல சம்ம இடத்துல வந்து டக்குன்னு வாய் வந்துடும். அப்புறம் பின்னாலே அனலைஸ் பண்ணுவேன், தப்பு பண்ணிட்டோமோ அதை போய் ரெக்ரெட் பண்ண மாட்டேன். என்ன போய் மன்னிப்பு கட்டிக்கிட்டு அது இப்போ கொஞ்ச நாளுக்கெல்லாம் நான் செஞ்சிடறேன், தெரியாமல் செஞ்சிட்டேமா அப்படின்னு. அதுவும் மட்டும் படாமல் தான் சொல்கிறேன்னு ஒழிய முழுசாக சொல்ல மாட்டேன். அதையும் ஒத்துக்கணும். ஸோ இந்த தியானத்தில் உட்காந்துருக்கும் போது என் சிந்தனைகள் எல்லாமே வீட்டிலலாம் கிடையாது. என் பையங்கள் 2 பேர்த்து விட்டுட்டு தான் வந்தேன். குரு சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் இங்கே வந்துட்டா நான் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேங்க, பாபா பார்த்துக்கிறேன். நீங்கள் இங்கே வந்துன்னா நிகழ்காலத்தில் இருக்கு, இங்கே என்ன வந்திருக்கீங்க அதை மட்டும் பாருங்க. அங்கே என்ன நடக்குதோ என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் அப்படின்னு ஒரு நினைப்புல உட்காந்து இன்னைக்கு இது மௌனத்தில் உட்காந்தேன். அதை முழு அனுபவத்தையும் நான் அனுபவிச்சேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. நான் குரு வாழ்க குருவே துணைன்றதுக்கு, குரு வாழ்த்துறதுக்கு நான் ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. அதான் குரு என்ன வாழ்த்த குருவே துணை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அது ஒன்றும் அகராதியாகவும் கிடையாது. நான் அவரை குருவே வாழ்க அப்படின்றதுக்கு நான் வாழ்த்த முடியாது. என் மகனை நான் வாழ்த்தலாம், என் ஒய்ஃபை நான் வாழ்த்தலாம். அந்த குருவை வாழ்த்துறதுக்கு நான் அந்த தகுதியில் இல்லை. இன்னொன்று முக்கியமாக சொல்லிட்டு, எல்லா பேரும் பேசுனீங்க மௌனத்தை நாங்கள் அனுபவிச்சு அதை கன்டினியூ பண்றேன்ற ஒரு ப்ராமிஸை யாரும் பண்ண மாட்டேறீங்களே. பேசுனா யாருமே அதை ப்ராமிஸ் பண்ணணும்ல. டெய்லி குருவே என்னால் முடிந்த அளவுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இதுல சத்தியம் பண்ணுங்க. ஆமா குருவே, அதுதானே கையை நீட்டலாம். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம். நேற்று கூட எங்க கடையில சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு. இது எப்படி காணலான்னு பார்த்தா, மௌனமா போயிருவோமே, நாளைக்கு தான் மௌனம் வருதுன்றாங்களா, அது இப்பயே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோமே அப்படின்னு சண்டையை கூட அப்படி மாத்தி விட்டேன். அது என்னால் எவ்வளவு இயல முடியுமோ, கண்டிப்பா என்னால் எவ்வளவு இயலுமோ அந்த இதை நான் பண்ணுவேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு குருவுக்கு மிக 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 நன்றி. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்க அனைவருக்கும் நன்றி. பேச்சை பொறுமையா கேட்டதற்கும் நன்றி. மௌனம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் குரு சார்பாக நன்றி. மௌனங்கிறது நம்ம பேசாமல் இருக்கிறது. நிறைய நேரம் 24 மணி நேரத்தில் நிறைய நேரம் பேசாமல் இருப்போம்.
அலுவலகத்தில் பேசாமல் இருப்போம், சமைக்கும்போது பேசாமல் இருப்போம், நிறைய விஷயம் பேசாமல் இருப்போம். ஆனால் இப்போ இன்றைக்கி 10 மணி நேரம் உட்காந்தோன்னா இல்லை எவ்வளோ பேர் மனசுக்குள்ளே பேசாமல் இருந்தோம் அப்படின்னு நாமளே ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். குரு சொல்கிறது அதுதான், மௌனங்கிறது நம்ம உள்ளே எந்த இறைச்சலும் இல்லாமல் அகத்துக்குள்ளே பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் மௌனம்னு என்னை பொறுத்தவரையும் நான் உணர்ந்துட்டுருக்கேன். வெளியில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் 24 மணி நேரம் கூட பேசாமல் இருந்திருக்கலாம். நம்ம உள்நோக்கி பார்த்து நம்ம அந்த அமைதியை, அதாவது வெளியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கொஞ்சமாக மறந்துட்டு உள்நோக்கி நம்மளை ரியலைஸ் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு தான் அந்த டைம், அதுக்கு தான் மௌனம். அதுதான் நம்மளுக்கு குரு உபதேசிச்சுட்டு இருக்காரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 பேருக்கு மேலே முதல் தர குரு மௌனம் ஆரம்பித்தோம். ரொம்ப எளிமையாக நடந்தது. ஒரு மாடியில் 10 வருடத்துக்கு 10 வருஷம் 10 வருடத்துக்கு முன்னாடி 7 வருடத்துக்கு முன்னாடி வீட்டில் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பித்தார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டோம். வெளியூர்லேருந்துலாம் அந்த மௌன பயிற்சி காலையிலேருந்து நடந்தது. 2 பார்ட்டாக நடந்தது. அதிகம் பேர் கலந்துக்கிட்டோம். அந்த மாதிரி இனிமேல் மாதம் மாதம் இந்த மாதிரி மௌன பயிற்சி வச்சு நிறைய பேருக்கு இதோட அருமையை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் ஆத்மீக அணியர்கள் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன். இது இதனால் ஏற்படுற ஒரு பயனை ஃபீல் பண்ணி அதை அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தையும் போய் அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே நம்ம இந்த மௌனத்தை பயிற்சியை எடுத்துக்கிட்டவங்களோட ஒவ்வொருத்தரோட கடமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அனைவருக்கும் நன்றி. குருவாழ்க குருவே துணை. கல்யாணையா அவருக்கு வணக்கம். இன்று நடந்த மௌன விழாவில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஐயா மெடிடேஷன் சொல்லும் பொழுது இந்த வயசுல இருந்து 10 வருஷம் முன்னாடி போக சொல்லி அதை இமேஜின் பண்ண சொன்னாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன உடனே அப்போ நடந்த நிகழ்வை நீங்க யூகிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நடந்த விஷயத்த நான் நினைச்சு பார்த்தா இப்ப எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதுதான் நான் எழுந்து உள்ள போய் படுத்தது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இந்த ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் நடத்துதுன்றத இன்னைக்கு நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை அவ கொண்டு போயிட்டாரு பாருங்க, தாயின் கருப்பை வரைக்கும் கொண்டு போனாரு. அப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா, குருவினுடைய அருளால இவ்வளோ பெரிய ஒரு விபத்துல இருந்து நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அவருடைய ஞானத்தாலதான், அவர் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சையினாலதான். அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். இன்னும் இப்ப மறந்துடுவேன். அவர் அங்க அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போனாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போனாரு. இப்ப நான் அடுத்த நிமிஷம் நான் மறந்துடுவேன். அதான் இன்னைக்கு இவ்வளவு நிம்மதியா, எவ்வளவோ இழந்தோம், எவ்வளவோ பெற்றோம், ஆனா இன்னைக்கு எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். குரு மட்டும் போதும், அவருடைய ஞானம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பெரிய காரணம் தியானம் தான். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும். என்னன்னைக்கும் அவருடைய வழியை பின்பற்றணும்னு சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம மௌனம் கலந்துக்கிறது எல்லாரும். நான் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன். நண்பர்கள்லாம் சொன்னேன், இப்போ ஐயாக்கிட்ட சொன்னேன், ஐயா மௌனம் இருக்கு வாங்க. சரி நீங்கள் எப்படி மௌனம் இருப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டார். ஏன்னா நம்ம எப்பவுமே ஜாஸ்தியாக பேசுகிறாள், எல்லாரும் கூடயுமே உடனே ஜெல்லாயிடும், உடனே பழகி பேசிகிட்டே இருப்போம். நீங்கள் எப்படிங்க பேசாமல் இருப்பீங்க எப்படி பேசாமல் இருப்போம். ஆனால் அது யோசிக்கல. பேசாமல் இருக்கும்போது அங்கே போகிறோம், அது நடக்க போகுது, இவ்வளோ மட்டும் தான் எனக்கு மைண்டில் இருந்தது. அதனால் ரொம்ப தைரியமாக தான் வந்தேன், எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு. அதுக்காக தான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீ எப்படி பேசாமல் இருப்ப. ஸோ அவங்களுக்காக தான் அந்த ஸ்டேட்டஸ் நான் வச்சேன், அவங்க பார்க்கட்டும். ஏன்னா நாளைக்கு வேறு ஒன்று போடுவோம்ல, பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அதுக்காக அந்த கேள்வி பதிலே நம்மளே வைக்கணும்னு அதனால தான் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸே போட்டுட்டு இங்கே உட்கார. எனக்கு மௌனத்தில் என்ன தோணுச்சு, என்ன அனுபவம் வந்துடுதுன்னா, கொஞ்ச நேரம் நம்ம பேசாமல் இருக்கணுன்ற எண்ணத்தில் உட்காந்துட்டே இருந்தோம். ஆனால் போக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம மௌனத்தில் இருக்கோன்றது மறந்துச்சு. ஆனால் பேசாமல் தான் இருந்தேன்.
ஆனால் மௌனத்தில் நம்ம இருக்கோன்றதை என்னால் யோசிக்கல கூட முடியல. அந்த சிந்தனையே வராமல் இருந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. நம்ம மௌனத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்லிக்கவே இல்லை. அது எனக்கு என்னன்னே தெரியல, அந்த எண்ணமே வரல. அந்த மௌனமாக இருந்தது அப்படியே இருந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. மௌனம் நம்ம பேசக்கூடாது ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. போக நம்ம மௌனம் தான் இருக்கோன்ற கான்சியஸே இல்லாமல் போயிடுச்சு. ஐயா எழுத கொடுக்கும்போதோ இந்த மைண்டை டக்குன்னு ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குமோ அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படி டக்குன்னு பிளாங்காகி நின்றோமோ அந்த மாதிரி எழுதும்போது பிளாங்காகி நிற்குது. யோசிக்கிறேன், எந்த யோசனையுமே வரல. என்ன எழுதுறது, என்ன பண்ணுறது? ஏன்னா நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த யோசிக்கும் போது இந்த யோசனைக்குள்ளே போவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு என்ன எழுத பேசாமல் பேப்பர் வச்சுப்போம், ஐயா நான் அப்புறமா எழுதி கொடுப்பேன்றதுல தான் வச்சேன். நான் எழுதவே கூட வரல. அவங்க சொன்னாங்க இல்லையா உள்ளுக்குள்ளே பேசாமல் இருக்கணும் அப்படின்னு. அந்த உள்ளுக்குள்ளே பேசாமல் நம்மளை வச்சிருந்தது காரணம் முழுக்க ஐயா பேசுன்னு தான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவரை நம்ம 18 பேரோட பேச்சு அவரோட பேச்சு இருந்தது. அதனால தான் உள்ளுக்குள்ளே கூட அந்த பேச்சே வரல. வெளியில் மௌனமாக நம்ம வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளேயும் நம்ம பேசாமல் இருந்தது காரணம் நம்ம 18 பேர் பேச்சு ஒரே பேச்சு ஐயா பேசிட்டே இருந்தார். உள்ளுக்குள்ள அந்த இதுவே வரல. மௌனத்தில் இருக்கன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அப்படியே அந்த மௌனமாகவே இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு மௌனம் நான் இல்லை, ஆனால் மௌனமாகவே நான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி இருந்த மாதிரி இருந்தது. அதை உணர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன் ஒன்றுமே தோணல, எப்படி இருந்தோம், என்ன பண்ணோன்னு ஒரு இதுவாகி இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி இருக்கும் மௌனம் அப்படின்னு நான் நினைக்கலாம். சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 10 நாள் இருப்பாங்க, 10 நாள் மௌனம்லாம் போயிருப்பாங்க, எல்லாம் இருந்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இந்த ஒரு நாள் எப்படி இருக்குது அப்படின்னா 10 நாள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு 3 நாள்லாம் போடணுன்னா அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நமக்கான சோர்ஸு எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் நான் யோசிக்கிறது அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தால் கூட நம்ம கலந்துறதுக்கான சோர்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்ற இதுதான் இருக்குது. பார்ப்போம் அது இருக்குதா இல்லையான்னு. நான் ரொம்ப நன்றி ஐயா. நம்ம எதிர்பார்க்காத ஒரு அனுபவம். நன்றி எல்லாருக்கும். எல்லாமே நன்மையே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மௌனத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் மீண்டும் இதை தொடரும். அது வந்து 2வது, நீங்கள் 10 நாள் மௌனங்கிறது வந்து உங்களை வழிநடத்த யாருமே இருக்க மாட்டாங்க எங்கேயுமே. ஆனால் இது நம்ம வழிபடுத்த ஒரு ஆள் இருக்காங்கும் போது நம்ம ஈஸியாக மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். இந்த நாள் கண்டிப்பாக இது தொடரும். இது 1 நாள் 2 நாள் 3 நாள்ங்கிறது தொடரும். இதெல்லாம் உங்களால் கலந்துக்க முடியும். அதனால் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டியதில்லை. இவர் நடத்தணும்னு மட்டும் நினைங்க. அதில் நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்குண்டான நேரம் உங்களுக்கே அமையும். அது நிச்சயமாக நடக்கும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நாளைக்கு மாற்றம் இல்லை, இப்போ இருந்து மாற்றம். சந்தோஷம். நாளைக்கு இல்லை சாயராம், நாளைக்கு இல்லை. இந்த நொடி முதல் மாற்றம் நம்ம ஒவ்வொரு உடம்புலையும்